ஹலோ மக்களே! நம்ம இப்போ ஸ்னாப்மீட் நான் மூலயமா ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் ஒன்று வாங்க போகிறேன். பாருங்க, லான்ச் ஆன் ஃப்ளிப்கார்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸ்னாப்மீட் ஆப்பில். இது வந்து ஆல்ரெடி நான் கார்ட்டில் மோட்டோ G45 மொபைல் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிருந்த மொபைல் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். பாருங்கள், டவுன் பேமெண்ட் 190.13 கட்ட சொல்லுது. கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணால் மந்த்து இஎம்ஐ காட்டும். 3 months 6 months 9 months 12 months. நான் வந்து 12 months கிளிக் பண்ணியிருக்கேன். மந்த்லி வந்து 1120 அது மாதிரி கட்டுற மாதிரி வருது. கண்டினியூ கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டினியூ கொடுத்தா பேனோ காட்டும். அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். வெளியில் மட்டும் வந்துடாதீங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பேமெண்ட். அடுத்து ஸ்னாப்மீட் ஆப்புக்குள்ளே போகும். ப்ராசஸிங் ஒரு இஎம்ஐ பர்ச்சேஸ்ன்னு காட்டுது பாருங்கள். வந்து இஎம்ஐ டெக்ஸ்டர் காட்டுது. இப்போ 12 months இந்த பேமெண்ட்லாம் காட்டும், எவ்வளோ பேமெண்ட்னு அது பாருங்கள். டவுன் பேமெண்ட் 190.80, சப்டோட்டல் 15,000 காட்டுது. ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ப்ராசஸிங் ஆகும்போது மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ராசஸிங் அடுத்த பேட்சுக்கு வரும். இதை வந்து ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே, யூபிஐ ஐடி இதெல்லாம் போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். டேரெக்டாக கார்டு கூட போட்டு பே பண்ணிக்கலாம். நான் ஜிபே செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இஎம்ஐ பேமெண்ட் போடுறேன். அடுத்த பேஜுக்கு போவோம். இப்போ வந்து ஆட்டோ பே போவோம். இது வந்து ஆட்டோ பே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிபேலேருந்து ஆட்டோ டெபிட் எடுப்பாங்க. அதனால் இந்த ஆட்டோ டெபிட் நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ டெபிட் காட்டும். ஆட்டோ டெபிட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் இதே ஆகும். ஸ்னாப்மீட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ஸ்னாப்மீட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு பார்ட் தான் இது. அவங்களோட டைப் வச்சுருக்காங்க. அதனால் நம்பி வாங்கலாம், ஏமாற்றலாம் மாட்டாங்க. கரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டால் கரெக்டாக நமக்கு அடுத்தடுத்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆர்டரு எனக்கு ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பேமெண்ட் எடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டு இருந்தால் அடுத்தடுத்து 20,000 40,000 60,000 கிரெடிட் கார்டே இல்லாமல் எல்லாம் நம்ம கிரெடிட் கார்டு அளவுக்கு வாங்கிக்கலாம். பாருங்கள், ஆர்டர் வேல்யூ ப்ளேஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஆர்டரு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. பேமெண்ட்டு மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். ஸ்னாப்மீட் சேவ்னு சொல்லிட்டு பேமெண்ட் எடுத்துட்டாங்க. பேமெண்ட் எடுத்தோன்னே இது வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லாம் அந்த அமௌண்ட் போட மாட்டாங்க. கிஃப்ட் கார்டு மூலியமாக தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடிக்கு வந்து அந்த கிஃப்ட் கார்டோட ஐடி எடுத்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். 2 பேமெண்ட்டாக அனுப்புவாங்க. இப்போ வந்து 12,000ரூவானா 9,999 ரூபா ஒரு அமௌண்ட்டும் 1,999 ரூபா ஒரு அமௌண்ட்டும் அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு பார்ட் ஆஃப் தான் அந்த பார்ட்னர் தான் அந்த ஸ்னாப்மீட். இதில் வந்து நிறையா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை போட்டு வாங்கிட்டு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க லாபம் வைப்பாங்க. அது மூலயமா தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்பலை. அதுக்கப்புறம் நான் சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். ஒரு 200 300க்கு எனக்கு கரெக்டாக ரிசீவ் ஆச்சு. நான் பாருங்கள், அவைலபிள் வச்சு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த கூகுள் குரோம்குள்ளே ஓப்பன் ஆகும். இப்போ கிளைம் வவுச்சர் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் வேல்யூ, இஎம்ஐ, பென்ஷன் இதெல்லாம் காமிச்சிட்டு பாருங்கள். இப்போ வந்து உங்கள் மெயில் பாக்ஸ் ஸ்டார்டிங் மினிட்ஸில் அந்த மெயில் பாக்ஸுக்கு அந்த கிஃப்ட் கார்டு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பேக் வந்துட்டு திரும்பி இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிஃப்ட் கார்டு வந்து இமெயில் ஐடிக்கு வந்துடும். பேக் வந்து இமெயில் ஐடி செக் பண்ணி பார்க்கலாம். மெயில் ஐடிக்குள்ளே போகிறேன். பாருங்கள், மேலே வந்துருக்கு பாருங்கள். வந்துச்சு பாருங்கள், 10,000க்கான ஃபஸ்ட்டு இது வந்துருச்சு. அது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் 119 2,000க்கான கிஃப்ட் கார்டு தனித்தனியாக தான் சொன்னால் 2 பேமெண்ட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் போய்ட்டு கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இதோட அமௌண்ட் அதில் கிரெடிட் ஆகிடும். இஎம்ஐயில் உங்களுக்கு ஆர்டர் ஆகிடும். டேரெக்டாக ஸ்னாப்மீட்டில் போய் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணாதீங்க. ஃப்ளிப்கார்ட் லான்ச் ஆன் அமேசான் சொல்லிட்டு அப்படி காட்டும். அது மூலிமா போய் ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக கைக்கு வரும். இல்லைனா ரொம்ப டிலே ஆகும். 15 நாள் கிட்டத்தட்ட ஆயிரும். இப்போ நான் அந்த ஃப்ளிப்கார்ட் ஐடியை ஓப்பன் பண்ணி ஃப்ளிப்கார்ட் ஐடியில் போட போகிறேன்.
எப்படி போடுறனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே லிமிட் கொடுப்பாங்க. ஹையர் அமௌண்ட் எனக்கு கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க. என்னோடய சிபில் ஸ்கோர் கிட்டத்தட்ட 700க்கு மேலே இருந்துச்சு. நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுனால எனக்கு இந்த அமௌண்ட் கொடுத்தாங்க. கிரெடிட் ஸ்கோர் மொபைல் மோட்டோ G45 5G பாருங்கள், 12,000. இதுதான் நான் ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். பை நவ் கொடுக்குறேன். அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பை நவ் கொடுங்க. நான் இந்த மாதிரி இதோட ஆர்டர் பண்ணுறது 3வது ஆர்டர். இதோட இஎம்ஐ வாங்குறது ஆல்ரெடி 2 ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன். இது வந்து நான் போட்டிருக்கிறது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஆல்ரெடி சில பில்டிங் வந்து பெரிய வந்து ஓப்பன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியே கடைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மேக்ஸிமம் மொபைல் நமக்கும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, சேஃப் அண்ட் செக்யூராக வரும். ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு, ஆடு கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்னோடய கிஃப்ட் கார்டு ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் தூக்கி இதில் போட்டேன்னா அந்த அமௌண்ட்லாம் இதில் எனக்கு வரும். ஹேவ் ஏ ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு இருக்கு பாருங்கள், அதை ஆட் பண்ணுங்கள். ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இமெயில் ஐடி போய்க்கோங்க. இமெயில் ஐடி போயிட்டு அதில் உள்ள இதை இதில் போய் போடுங்க. என்டர் வவுச்சர் நம்பர்னு இருக்கும். வவுச்சர் நம்பர் மேலே இருக்கும். நாம் என்டர் பண்ணுற வவுச்சர் நம்பரை கீழே வந்து வவுச்சர் பின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கீழே என்டர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 15 டிஜிட் இருக்கும். 16 டிஜிட் இருக்கும். அது வந்து பின் வந்து 6 டிஜிட் இருக்கும். ரெண்டுத்தையும் போட்டு ஆடு கிஃப்ட் கார்டுன்னு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு அதில் லெஸ் ஆகி வந்துடும். இப்போ நான் பின் நம்பர் என்டர் பண்ணுறேன். பின் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஆடு கிஃப்ட் கார்டு கொடுக்குறேன். பாருங்கள், அமௌண்ட் லெஸ் ஆகிடும் பாருங்கள். 10,000 இப்போ அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. பாக்கி 2,088 ரூபா இருக்குது. இப்போ அடுத்து ஒரு கிஃப்ட் கார்டு அதையும் ஆட் பண்ணுற பாருங்க. இப்போ இமெயில் ஐடிக்கு வைக்கிறேன். இப்போ அடுத்த கிஃப்ட் கார்டு 2,000 ரூபா அதையும் ஆட் பண்ண போகிறேன். கிஃப்ட் கார்டு ஐடி, கிஃப்ட் கார்டு கோட் ரெண்டையும் போட்டோம்னா அந்த 2,000 ரூபா அதில் ஆட் ஆகிடும். ஆடு கிஃப்ட் கார்டு கொடுத்துக்கிறேன். என்டர் வவுச்சர் நம்பர் இதில் என்டர் பண்ணுறேன். அடுத்து பின் நம்பர் போடுறேன். பின் நம்பர் போட்டு ஆடு கிஃப்ட் கார்டு கொடுத்தா அந்த அமௌண்ட் 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இப்போ அடுத்தது ஆர்டர் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் ஆர்டர் தான். பாருங்கள், ஆர்டர் ஆகிடுச்சு பாருங்கள். பே 59. இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. இது தனியாக ஜிபேயில் நான் பே பண்ணுற பாருங்கள். 59 பே பண்ணால் நமக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டுருவாங்க. பே கொடுத்துக்கிறேன். கரெக்டாக ஜிபே போய்க்கிறேன். ஜிபேயில் தான் பே பண்ண போகிறோம், யூபிஐ மூலயமா. டெக்னிக்கல் எரர் வருது. இது நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இஎம்ஐ கரெக்டாக வாங்கலாம். ஒரு பெரிய ப்ராடக்ட் இருந்தாலும் 40,000 ரூபா 50,000 ரூபா ப்ராடக்ட்னாலும் இஎம்ஐ காட்டும். 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பென்ஷன் போட்டுக்கலாம். நல்ல ஒரு விஷயம் தான் அது. ஜிபே பிளாங்காக தான் இருக்கும். ஜிபே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது.
கிரெடிட் ஆகிடுச்சு. அமௌண்ட் 59 ருபீஸ். ஃபுல்லாக ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 59 ப்ளேஸ் பண்ணால் தான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வரும். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னாப்டீல் ஆப்பில் வாங்கணும் நம்பி வாங்கலாம். அப்படி பிடிச்சிருந்தா நான் பண்ண மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிபில் ஸ்கோர் நல்லா நம்ம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். சில பேர் நம்பக்கூடாது, ஏமாற்றிடுவாங்க, ப்ராடக்ட் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த லான்ச் ஆன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி போய் ஆர்டர் பண்ணுங்கள். டேரெக்டாக அந்த ஸ்னாப்டீல் ஆப்லேயே காட்டும், அதில் போய் ஆர்டர் பண்ணாதீங்க. ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதோட 3வது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணுற டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் ஆல்ரெடி சவுண்ட் பார் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 10,000 ரூபாய்க்கு. அது எனக்கு கரெக்டாக நல்ல குவாலிட்டியோட தான் அனுப்பியிருந்தாங்க. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டெலிவரி வந்து 9 அக்டோபர் கொடுக்குறாங்க. ஷிப்பிங் வந்து அக்டோபர் 3 கொடுத்துருக்காங்க. உள்ள போய் பார்த்தா காட்டுது பாருங்கள். செல்லர் ப்ராசஸிங் ஆர்டர் 3ஆம் தேதி ஷிப்பிங், 3ஆம் தேதி டெலிவரி. 3ஆம் தேதிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான். அதுக்கு முன்னாடி டேட்லேயே நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.